சுதா மேம் வந்து இந்த இந்த ஸ்டோரி சொல்லும்போது இது இது ஃபர்ஸ்ட் கேட்கும்போது எனக்கு தோணுனது வந்து இது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதைன்னு தோணுச்சு. இன்னொன்னு எனக்கு ரெண்டு வாய்ப்பு இந்த படத்துக்குள்ள இருக்கதா நான் ஃபீல் பண்ணேன். ஒண்ணு, தமிழ் உணர்வு நம்ம மொழிக்காக நடத்தின போராட்டம் இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு காட்டுறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துக்குள்ள இருக்குன்றது தெரிஞ்சது. அதை நம்ம நடிக்கிறதன் மூலமா அது வாழ்நாளுக்கும் ஒரு பெருமையை எனக்கு கொடுக்கும்ன்றது அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது தெரிஞ்சது. இன்னொன்னு, நடிகனா, ஏன்னா என்னுடைய வேலை அதுதான், ஒரு நடிகனா நிறைய சவால்கள் இருக்கு இந்த கதைக்குள்ள, நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. ஸோ நம்மள ஒரு நடிகனா மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த கதையில இருக்குதான் நான் உணர்ந்தேன். அதுதான் மிக முக்கியமான காரணம் இந்த படம் பண்ணணும்னு நினைச்சதுக்கு. அப்படி அவங்க எழுதியிருந்ததும், அண்ட் இன்னொன்னு, சுதா மேம் வந்து இதுக்குள்ள நிறைய வருடங்கள் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு வேற எந்த கேள்விகளும் இதுக்குள்ள இல்ல. மேம் நீங்க பாத்துக்குங்க, நான் வரேன்னு சொல்லிட்டேன். நீங்க டிசைட் பண்ணுங்க ப்ரொடியூசர் யாருன்றதையும் நான் சொல்லிட்டேன். அப்படிதான் இந்த படம் ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த கதையை ஒரு ஒரு சினிமாவாக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் பண்ணும்போது சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டோம். அது முன்னாடியே சொல்லியிருப்போம், இது அப்படியே இருக்குது, எல்லாமே அப்படியே நிஜம்ன்றது இல்ல. உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சு ஒரு சினிமாக்குன்னு ஒண்ணு பண்ணணும். ஏன்னா இது பெரிய இதுல ஒரு வணிகமும் இருக்குன்றதுனால எல்லாரும் பார்க்கணும் இதுல. ஆனா அதே டைம்ல ரொம்ப சினிமா ஆக்கிட்டா இன்டென்சிட்டி குறைஞ்சிரும், ரொம்ப இன்டென்ஸ் ஆக்கிட்டா அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் மட்டும் பாக்குற படமா மாறிடும். இந்த சவால் தான் மொத்த டீமுக்குமே இருந்தது. இதுதான் ஆடியன்ஸ்ட பிரசன்ட் பண்ணும்போது இருந்தது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்சின்னு நம்ம சொல்றோம், அவங்களுக்கு வந்து இதை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா அவங்க பார்க்கும்பொழுது சினிமாவோட அவங்க ஒன்றணும், அந்த படத்தை அவங்க என்டர்டெயின் ஆகணும், என்ஜாய் பண்ணணும், அப்புறமா முடியும் போது இப்படி எல்லாம் நடந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற. சோ இது அனைத்தையும் சேர்த்து ஒரு படம் பண்ணணுன்றதுதான் இந்த மொத்த டீமே போராடினது.